கல்லூரி கனவுகளுடைய வாடிக்கையாளர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் நம் நாட்டிலே நீட் மறு தேர்வு 2026 நடைபெற்று வருகிறது. நிறைய பெற்றோர்களை பார்க்கும்போது நிறைய பேருடைய ஆதங்கம் என்ன இருந்தது அப்படின்னா, ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு என் பிள்ளை படிச்சான், கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதுனான், நார்த் இந்தியாவில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி என் பிள்ளைங்க படிப்பெல்லாம் வேஸ்ட் ஆயிட்டு, பணம் வேஸ்ட் ஆயிட்டு, ஒரு வருஷம் வேஸ்ட் ஆயிட்டு. இதுதான் பெற்றோருடைய குமுறலா இருந்துச்சு. இன்னொரு குரூப்பா பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, ரீ எக்ஸாம் வச்சாங்க, கொஞ்சம் தான் டைம் கொடுத்தாங்க, திருப்பி கொண்டு வச்சுட்டாங்க. ஸோ எல்லா பெற்றோருடையும் மன வருத்தம் என்னன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளை படிச்சுது, ரீ எக்ஸாம் வச்சுட்டாங்களே, என்ன மார்க் வரும்னு தெரியல, நிறைய மார்க் வருமா, கவர்மெண்ட்டுக்கு போகுமா, மருத்துவம் கிடைக்குமா, கிடைக்காதா, என்ன செய்யலாம் அடுத்து. இதுதான் இன்னைக்கு பெற்றோருடைய கண்ணீரும் கவலையுமா இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு, வடநாட்டில் நடந்த ஸ்கேம் தான் இவ்வளவுக்கு காரணம். இதை நம்ம யாரையும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா பெற்றோரோட நிறைய பேசும் பொழுது பெற்றோர்கள் நிறைய குழப்பத்தில் இருக்காங்க. என்னன்னா, ஒருவேளை நமக்கு தமிழ்நாட்டில் மெடிக்கல் கிடைக்கல, 22 லட்சம் பேர் எழுதுறாங்க, மொத்தமே 1.25 லட்சம் சீட்டு தான் இருக்கு, மீதி 20 லட்சம் பேர் எங்க போவான், அடுத்து என்ன பண்றது, இந்த வருஷம் முழுசு படிச்சான், பிரச்சனையாச்சு, திருப்பி எழுதுறான், கிடைக்குமா கிடைக்காதா. இதுதான் எல்லா பெற்றோருடைய கண்ணீரா இருக்கு. எனக்கு அருமையான பெற்றோர்களே, மாணவர்களே, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க நிறைய பேர் வாலிபர்கள் யூடியூப்பை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க யூடியூப் கேட்கும்போது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, யார் பேசுறாங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, எதுக்காக பேசுறாங்கிறது நல்லா உணர்ந்து அதை யூடியூப்பை கேளுங்க. நிறைய பேர் இந்த யூடியூப்பை கேட்டு அவங்களுடைய வார்த்தைகளுக்கு, அதாவது கிரீம் தடவின அந்த வார்த்தைகளுக்கு நீங்க அடங்கிருந்தீங்க, இல்ல அதை நம்பிருந்தீங்க. உண்மை என்று பாருங்க. சென்ற ஆண்டு ஒரு யூடியூப்பை நான் இதை உங்களை மாதிரியே கேட்டேன். அதுல ஒருத்தர் சொன்னாரு, நீங்க வெளிநாட்டுல மருத்துவம் படிக்கணுமா, எங்க வேணாலும் போங்க, ஒரே ஒரு நாட்டுக்கு போகாதீங்கன்னாரு. நானும் என்னடா சொல்றாருன்னு சொல்லி உள்ள உற்று கவனிச்சேன். பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு மட்டும் போகாதே அப்படின்னு ஒரு பேப்பரை தூக்கி இப்படி காட்டினார். நான் ஒரு யுக்தி ஃபாலோ பண்ணேன். என்கிட்ட ஒரு 5 சீட் இருக்கு அப்படின்னு அவருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டேன். உடனே அவர் எனக்கு லைன்ல வந்தார். கேட்டாரு, எந்த கண்ட்ரிக்கு போகணும், ரஷ்யாவுக்கு தான் நான் பண்றேன், ரஷ்யாவுக்கு அனுப்புறீங்களா. இவர் ரஷ்யாவுக்கு அட்மிஷன் எடுக்கிறதுக்கு வேற ஒரு நாட்டை என்ன சொல்றாரு, நீங்க அந்த நாட்டுக்கு போகாதீங்கிறாரு. இது எல்லாமே தொழில் வியாபார நோக்கத்தோடு அநேகர் இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. உண்மையில என்னதான் பிலிப்பைன்ஸ்ல இருக்கு, ஏன் இப்படி சொல்றாங்க. நான் இதை மருத்துவ கனவோடு இருக்கிற மாணவருக்கும் பெற்றோருக்கும் இந்த யூடியூபை நான் கொடுக்குறேன். இது எந்த வியாபார நோக்கத்தோடு இல்ல. சட்டம் என்ன சொல்லுகிறது, நாடு என்ன சொல்லுகிறது, எதை செய்தால் நீங்கள் இருக்க முடியும், இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நேஷனல் மெடிக்கல் கமிஷனுடைய வெப்சைட்ல போய் பார்த்தா 2021, அதாவது 18/11/2021 ஒரு ரெகுலேஷன் போடுறான். எதற்காக இந்த ரெகுலேஷன் போட்டான் அப்படின்னா, ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வித்தியாசமான கட்டமைப்புகளோடு, ரூல்களோடு, சட்டத்தோடு படிச்சுட்டு வர ஆரம்பிச்சாங்க. அப்போ நம்ம நாட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, யூனிஃபார்மா ஒரு மினிமம் ரெக்குவயர்மெண்ட் இருக்கணும்னு சொல்லி தான் ஒரு கெசட் போட்டான். 1/4/2026 இந்த கல்வியாண்டுக்குள்ள சட்டத்தை நான் சொல்றேன். எந்த நாட்டில் நீ வேணாலும் படிச்சுக்கோ, 54 மாசம் நீ மெடிசன் படிச்சிருக்கணும். ப்ரீ மெடிசன் அதில் கணக்கில் வராது, இல்லை நீ லாங்குவேஜ் படிச்சா அதில் வராது, வேற ஏதாவது கோர்ஸ் படிச்சாலும் அதில் வராது. மெடிசன் 54 மாதம் நீ படித்திருக்க வேண்டும். அவன் ஒரு ஷெட்யூல் 1ன்னு சொல்லி ஒரு 19 சப்ஜெக்ட் சொல்றான். ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. இவன் தமிழ் இந்தியாவில் என்ன 19 பாடங்கள் இருக்கிறதோ அந்த 19 பாடத்தை மினிமம் படிச்சுட்டு வான்னு சொல்றாங்க. மேல படிக்கிறது தப்பு இல்லை, அந்த 19 கண்டிப்பா படிச்சுட்டு வான்னு சொல்றான். இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல இருக்கணும். இங்கிலீஷ்ல அந்த நாட்டு மக்கள் பேச முடிஞ்சு, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ல இங்கிலீஷ்ல இருந்தா தான் நீங்க அங்கிருந்து படிச்சுட்டு இங்க நீங்க பேச முடியும், இங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். ஒருவேளை அந்த நாட்டில் உள்ள லாங்குவேஜ்ல நீங்க படிச்சுட்டு வந்தா நம்ம நாட்டுல தெரியாது. நீ இங்கிலீஷ்ல படிச்சுட்டு வந்தா இந்தியாவிலையும் பிராக்டிஸ் பண்ண முடியும், நீ எங்க வேணாலும் பிராக்டிஸ் பண்ண முடியும். அப்ப இங்கிலீஷ்ல வரணுங்கிறது அதை தெளிவா சொல்றான். 12 மாசம் அந்த கல்லூரியில இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல நீ இன்டர்ன் பண்ணிருக்கணும், ஆர் அந்த கல்லூரியில அட்டாச் பண்ண ஹாஸ்பிட்டல்ல நீங்க இன்டர்ன் பண்ணலாம். ரெஜிஸ்டர் வித் ரெஸ்பெக்டிவ் ப்ரொஃபஷனல் ரெகுலேட்டரி பாடி. அப்படி எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, பெரிய கொஸ்டின்ல எய்தர் ஆர் அப்படின்னு எனக்கு எது ஈஸியா இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஒன்னு எய்தரா இருக்கலாம், இல்ல ஆரா இருக்கலாம். ரெண்டுல எதை வேணாலும் எடுத்துக்கலாம், ரெண்டுமே ஆன்சர் மார்க் உண்டு. ரெஜிஸ்டர்ட் வித் ரெஸ்பெக்டிவ் ப்ரொஃபஷனல் பாடி. ரெண்டாவது தான் சொல்றான், நீ ஒரு எக்ஸாம் எழுதி நீ லைசன்ஸ் வாங்குன்னு சொல்றான். நீ எதை வேணாலும் எடுத்துக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தாச்சுன்னா இது தேவையில்லை. 5வது பாயிண்ட், அக்கார்டிங் டு ஷெட் there is no requirement to qualify the PLE
for medical graduate who intend to practice in USA, UK, Canada, Australia, Switzerland and etc. இது எந்த நாட்டையும் ஸ்பெசிபிக்கா சொல்லல, எல்லா நாடும் அதுல வந்துரும். என்ன சொல்லுது செட்டு, நீ பிஎல்இ எக்ஸாம் எழுதணும்னு அவசியமே இல்லைன்னு தெளிவா சொல்லுது. இதை ஒரு சிலர் திருச்சி சொல்லுவாங்க, 5 கண்ட்ரி தான் போட்டு எக்ஸெட்ரா. அர்த்தம் என்ன, எதை வேணாலும் நீ சேர்த்துக்கலாம், எந்த கண்ட்ரி வேணாலும் எடுத்துக்கலாம். வெளிநாடுகளில் போய் நீ பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா உன் பிஎல்இ எக்ஸாம் தேவையில்லை என்பதை தெளிவாக கொடுத்திருக்கிறார். ஆறாவதாக, the student who intend to take admission in ஷெட்ங்கிறது அங்குள்ள ஹையர் எஜுகேஷன் பாடி ஆஃப் பிலிப்பைன்ஸ், recognized medical institution in the Philippines and intend to return and practice in India should verify and satisfy themselves that all NMC prescribed conditions and criteria are met. அதாவது என்ன சொல்றாருன்னா, என்எம்சி கொடுத்திருக்கிற எல்லா கைட்லைன்ஸையும் நல்லா வாஸ்து பார்த்து இது எல்லாம் சரியாகுதா அப்படின்னு செக் பண்ணுங்க, பண்ணிட்டு நீங்க படிக்க வாங்க என்று அம்பாசடர் உங்களை இன்வைட் பண்ணியிருக்கிறார். அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் 2வது பக்கத்துல பாயிண்ட் நம்பர் 3ல செகண்ட் பேராகிராஃப் ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த MD program earned in said recognized institution is fully compliant with the National Medical Commission regulation for Indian students studying abroad. அந்த நாடு பிலிப்பைன்ஸ் என்ன சொல்லுது, என்எம்சியை ஃபுல்லா எங்க நாட்டில் இருக்கிற படிப்பு ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, பிலிப்பைன்ஸ்ல நீங்க படித்தால் 100% அந்த நாட்டினுடைய டிகிரி இந்தியாவில் நீங்க பிராக்டிஸ் பண்ணுவதற்கு செல்லும் என்பதை இந்த அட்வைசரி மிக தெளிவாக உங்களுக்கு கொடுத்திருக்கு. அடுத்து நான் என்ன பண்ண, இன்னும் கொஞ்சம் அடிஷனலா பிலிப்பைன்ஸ்க்காக நான் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா நிறைய பேர் பிலிப்பைன்ஸ் போகாத, செல்லாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது என்னதான் ஏன் சொல்றாங்கன்னு பார்த்தா நல்லா அனலைஸ் பண்ண பிறகுதான் தெரியுது. இன்னைக்கு வந்த சின்ன சின்ன கண்ட்ரிகள்லாம் அந்த நாட்டில இருந்து அட்மிஷனை எடுத்தா மட்டும்தான் அவங்க பழைக்க முடியும். நாட்டுக்கு பிலிப்பைன்ஸுக்கு ஒரு சிலர் தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆனா வெளிநாட்டில் இருக்கிற 50 கண்ட்ரி ஒன்னா சேர்ந்து பிலிப்பைன்ஸ் பண்ணலாம்னு சொல்லும் போது அடிக்கடி 100 பேர் சேர்ந்து சொல்ற போய் கூட உண்மையாகிற மாதிரி இதை நிறைய பேர் நிரூபிக்க பார்த்தாங்க. ஆனா இப்ப லேட்டஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது உண்மையிலேயே பிலிப்பைன்ஸ் நாடு மிக சிறந்த மருத்துவ கல்லூரி கொடுக்குது. இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவுக்கு அடுத்த தரமான மருத்துவ கல்லூரி என்று சொன்னால் அது பிலிப்பைன் நாடு மட்டுமே. இன்னும் எக்ஸாம்பிள் சொல்றேன். மே மாசம் 4ஆம் தேதி 2026 ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பிலிப்பைனுடைய பார்லிமெண்ட்ல இருந்து இந்தியன் அம்பாசிடர் அவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க. மே மாசம் 4ஆம் தேதி நீங்க வெப்சைட்ல எடுத்து பாருங்க, அழகா இருக்கு. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ரெசல்யூஷன் நம்பர் 73 அப்படின்னு சொல்லி அதுல ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கிறான். 17ஆம் தேதி ஜூன் மாசம் இந்தியன் அம்பாசிடர் ஒரு அட்வைசரி வெப்சைட்ல போட்டிருக்கிறார். அதாவது மணிலால இருந்து பிலிப்பைன் நாட்டில் இருக்கிற நம்முடைய இந்தியன் அம்பாசிடர் மிக தெளிவான ஒரு அட்வைசரி போட்டிருக்கிறார். அதுல தெளிவா ஹெட்டிங் என்ன கொடுத்திருக்காருன்னா, அட்வைசரி ஆன் மெடிக்கல் எஜுகேஷன் இன் த பிலிப்பைன்ஸ். இந்த பேப்பரை எடுத்து நான் ஒரு கம்பாரிசன் சார்ட் போட்டிருக்கேன், உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன், அதை பாருங்க எப்படி இருக்குன்னு. அவர் தெளிவா என்எம்சி என்ன கொடுத்திருக்கோ அதையே கொண்டு வந்து அட்வைசரியா போட்டிருக்கிறார். இவரும் சொல்றாரு, அந்த நாட்டினுடைய பார்லிமெண்ட் கொடுத்த லெட்டரை வைத்து இவர் எழுதுறார், தெளிவா எழுதுறார். அதுல என்ன சொல்லுது அப்படின்னா, கடைசியில நான் வாசிக்கிறேன். The embassy also received a copy of resolution number 73 adopted by the House of Representatives of the Philippines on 11/3/2026 மார்ச் மாசம் 11ஆம் தேதி இந்த ஆண்டு நடந்ததுல endorsing that the MD program earned in SEDங்கிறது அங்க இருக்கிற ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதுதான் ஹையஸ்ட் பாடி ஆஃப் த கண்ட்ரி, recognized college is fully compliant with the National Medical Council NMC regulation for Indian students studying abroad. ரொம்ப தெளிவா சொல்றாரு. அந்த பிலிப்பைன் நாட்டுடைய பார்லிமெண்ட்ல உள்ள மெம்பர்ஸ் கொடுக்கறாங்க, இந்தியாவில் உள்ள நேஷனல் மெடிக்கல் கமிஷனுடைய 100% பிலிப்பைன் நாடு மீட் பண்ணுதுன்னு. யாரு இண்டிவிஜுவல் யாருன்னு சொல்லல, ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அதாவது ஒவ்வொரு எம்பி, நம்ம ஊர்ல இருக்கிற எம்பி மாதிரி அங்க இருக்கிற ஒரு நாடுடைய அபிஷியல் பாடி. யாருக்கு லெட்டர் எழுதிருக்கு? இந்தியன் அம்பாசிடருக்கு எழுதிருக்கு, வேற யாருக்கு எழுதல. இல்ல கவர்மெண்ட் ரெக்கார்டு. நீங்க யாரும் என்ன ஏமாத்திட்டாங்க, இவங்களே கிரியேட் பண்ணிட்டாங்களா சொல்ல முடியாது. வெப்சைட்ல ரொம்ப தெளிவா போட்டிருக்கான். இப்போ ஒரு சிலர் என்ன சொல்றான், அந்த நாட்டுல லைசன்ஸ் கிடைக்காது. இப்போ அதே தான் சொல்றான். என்எம்சி என்ன சொல்லுது, லைசன்ஸை பத்தியே சொல்லல, உனக்கு ரெகுலேட்டரி பாடி ரிஜிஸ்டர் பண்ணுதா அவ்வளவுதான் கேட்கறான். இல்ல அப்படின்னா நீ என்ன சொல்றான், நீ லைசன்ஸ் வாங்கலாம்னு சொல்லுது. அந்த நாடு என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வேணும்னா
டெம்பரவரி அங்க இருக்கிறதா இருந்தா நீ ரிஜிஸ்டர் வாங்கிட்டு போய்க்கலாம். நீ ஒருவேளை பிலிப்பைன் நாட்டிலேயே போய் நீ வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அங்குள்ள பிஎல்இ எக்ஸாம் எழுதலாம். அதுக்கு தான் அந்த 3வது பாயிண்ட்ல செகண்ட் பேராகிராஃப் என்ன சொல்றான்னா, ஃபுல் பிராக்டிஸ் ஆஃப் மெடிசன், அதாவது முழுசுமே நீ அங்க பிராக்டிஸ் பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ ரிஜிஸ்டர் வாங்கணும்னா ஃபுல் பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஒரு சீனியர் கீழே நீ வேலை பார்க்கணும். நீ ஃபுல்லா நீ இண்டிவிஜுவலா பிராக்டிஸ் பண்ணணும்னா பிஎல்இ எக்ஸாம் எழுதுன்னு சொல்லுது. 4வது பாயிண்ட் அதே தான் சொல்லுது. அதுல ஒரு சின்ன பாயிண்ட் நிறைய பேர் மிஸ்கைட் பண்றாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க பெற்றோர் யாராவது உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க என்எம்சிக்கு லெட்டர் எழுதுங்க. நான் துபாயில இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் இந்தியாவுக்கு வர்றான், நீட் எழுதலாமா கேளுங்க. எழுதலாம், சட்டம் இருக்கு. துபாயில நீட் எக்ஸாம் நடந்துச்சு. அந்த பையன் இந்தியாவில் அட்மிஷன் எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். அதுக்கும் கவர்மெண்ட்ல சட்டம் இருக்கு. இந்தியாவில் படிச்சவன் ஃபாரினர், நான் சொல்ல இந்தியன் ஸ்டூடெண்டே சொல்லல, ஃபாரினர். எக்ஸாம்பிள் கல்ஃப்ல இருக்கிற ஒருத்தன் மெடிசன் படிச்சுட்டான், அவன் இந்தியாவில் பிராக்டிஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். என்ன சட்டம் சொல்லுது அப்படின்னா 18/1/2024 பேஜ் நம்பர் 2ல ஜெனரல் கண்டிஷன்ல பாயிண்ட் நம்பர் 2, registered within bracketல foreign medical practitioner shall work only under the supervision of the sponsor. அவனை யார் ஸ்பான்சர் பண்ணி கூட்டிட்டு வராங்களோ அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப 4வது பாயிண்ட்ல அம்பாசிடர் கொடுத்திருக்கிற பாயிண்ட் ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கிறாரு. பிலிப்பைன் நாட்டுல வர்றவனை எந்த நாடு ரெகக்னைஸ் பண்ணுதோ அவங்க ரெகக்னைஸ் பண்ண அந்த நாட்டுல இந்த பசங்க பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லுது. அப்ப பிலிப்பினோ இங்க வந்து இந்தியாவில் வந்து பிராக்டிஸ் பண்ணலாம்ல, படிக்கலாம்ல, நீட் எக்ஸாம் எழுதலாம்ல. அப்ப பிராக்டிஸ் பண்ண முடியும்னா என்ன அர்த்தம்? ரெசிப்ராசிட்டி இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நான் சொன்ன கேள்வியை நீங்க என்எம்சிக்கு போட்டு கேளுங்க, பார்லிமெண்ட்ல கேளுங்க. நோன்னு சொல்ல மாட்டான், எஸ்ன்னு சொல்லுவான். ஏன்னா சட்டத்துல இடம் இருக்கு, அவன் கொடுத்திருக்கிற சட்டம் தான். அப்போ இந்தியால ரெசிப்ராசிட்டி இருக்கு. இத தெரியாம நிறைய பேரு ரெசிப்ராசிட்டி இருக்கா, லைசன்ஸ் இருக்கா, பிலிப்பைன்ஸ் செல்லாது, ஒரே வார்த்தை பிலிப்பைன்ஸ் செல்லாது. இப்படி கொஞ்சம் பேர், நிறைய பேரு தன்னுடைய சொந்த லாபத்திற்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில புத்திசல் போல நிறைய புது கண்ட்ரில இருந்து புது காலேஜ் வருது. என்எம்சில தெளிவா சட்டம் சொல்லுது, ஒரு நாட்டுல மெடிக்கல் கல்லூரி அந்த நாட்டுடைய மாணவர்கள் முதல் செட் கிராஜுவேட் ஆன பிறகுதான் நீங்க அடுத்த ஃபாரின் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க முடியும். மெடிக்கல் காலேஜே ஆரம்பிக்காம ஃப்ரெஷ்ஷா போய் ஆரம்பிச்சுட்டு நாங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறோம்னு ஏமாத்துறாங்க. தயவு செய்து இதை நம்பாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் குறைந்த கட்டணத்துல உனக்கு டாக்டர் பட்டம் தாரேன்னு சொல்லுவாங்க, மெடிசன் படிக்கலாம்னு சொல்லுவாங்க. நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். கட்டணம் குறைந்த கட்டணத்துல வாங்கினா அது என்ன குவாலிட்டி இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நிறைய பேர் நினைக்கிறது கம்மியா இருக்கு, ஃபீஸ் கம்மியா இருக்குன்னு போவீங்க. போயிட்டு வந்த பிறகு படிப்பு இல்ல, ஒண்ணு இல்ல. நல்லா தெளிவா நீங்க பெற்றோரும் சரி மாணவரும் சரி, ஒரு நாட்டை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு அந்த நாட்டுல எடுத்து கொடுக்கிற ஆசிரியர் சீனியர் ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்களா, சர்ஜன்ஸ் இருக்கிறாங்களா, கன்சல்டன்ட் இருக்காங்களா, ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கா, எத்தனை பெட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல நடத்துறாங்களா, டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ் என்ன. நிறைய பேர் இங்க இருந்து ஏமாத்தி கூட்டிட்டு போவாங்க. நீங்க 6 வருஷம் படிச்சா டாக்டர் ஆயிடலாம், அங்க போன பிறகுதான் தெரியும் 8 வருஷம் படிக்கணுங்கிறது. இதெல்லாம் நீங்க பெற்றோர் தெளிவா தெரிஞ்சு அதுக்கு பிறகு நீங்க முடிவெடுங்க. உங்க பிள்ளையுடைய கனவை நிறைவேற்றிற்கு பெற்றோர் நீங்க நிறைய பணங்களை செலவழிக்கிறீங்க. பணத்தை செலவழிக்கும் போது கொஞ்சம் காசு கூட போனா கூட பரவாயில்ல, நல்ல நாடு நல்ல கல்லூரி எடுங்க. நீங்க பார்க்க வேண்டிய நம்பர் 1, அந்த கல்லூரியினுடைய தரம் எப்படி இருக்கிறது, அந்த நாட்டில் படிச்சா இந்தியாவில் வந்து ரெகக்னைஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி டாக்டரா பிராக்டிஸ் பண்ண முடியுமா. 3வது அந்த கண்ட்ரியில சேஃப்டி இருக்கா. 4வது அந்த கண்ட்ரியில நமக்கு சாப்பாடு, நமக்கு இந்தியன் சாப்பாடு கிடைக்குமான்னு பாருங்க. 6வது அந்த கண்ட்ரி இந்தியன்ஸை விரும்புதான்னு பாருங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரையும் டச் பண்ணி நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. பிலிப்பைன்ஸ்ல அப்படி இல்லை. அவன் ஒவ்வொரு இந்தியன் டாக்டருக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அவன் கொடுக்குறான், டார்கெட் கொடுக்குறான். இன்னைக்கு இத்தனை ஸ்விட்சஸ் போடணும், அத்தனை ஸ்விட்சஸ் போட்டு தான் வரணும். இத்தனை பிளட் சாம்பிள் எடுக்கணும்னு அத்தனை பிளட் சாம்பிள் எடுத்துதான் ஆகணும். இதுதான் பிராக்டிக்கல் எக்ஸ்போஷர். அடுத்தது கிளைமேட். நம்ம ஊர் பிள்ளைங்க அங்க போய் தாக்கு பிடிக்குமா? ரொம்ப குளிர் இருந்தாலும் தாக்கு பிடிக்க முடியாது, ரொம்ப வெயில் இருந்தாலும் தாக்கு பிடிக்க முடியாது. நம்ம ஊர்ல இருக்கிற கிளைமேட் அந்த ஊர்ல இருக்கா? ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் இருக்கா? இதெல்லாம் நல்லா செக் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல பேசக்கூடிய மக்கள் இருக்காங்களான்னு பாருங்க. இது எல்லாம் பார்த்து அதற்கு பிறகு நீங்க ஒரு முடிவெடுங்க. என்னை பொறுத்தவரை நான் நிறைய யூடியூப் பார்த்துட்டேன், நிறைய பிராக்டிக்கல் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன். பிலிப்பைன்ஸுக்கு ஈக்குவலாக
எந்த நாடும் இல்லை, எந்த கல்லூரிகளும் இல்லை. பிலிப்பைன்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக மருத்துவத்துறையிலே சிறந்து விளங்குகின்ற கண்ட்ரி. இந்தியாவில் வந்து நீங்கள் 100% பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரே லைசன்ஸ்ட் கண்ட்ரி பிலிப்பைன் மட்டும்தான். இதை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, நெகட்டிவா பேசுவாங்க. உங்களுக்கு என் மேல டவுட் இருந்ததுன்னா நான் சொன்ன பேப்பர்ஸ் டேட் எல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன். தாராளமா நீங்க அதுல போய் எக்ஸ்போஸ் பண்ணி பாருங்க. முடிவெடுப்பதற்கு முன்பு மீண்டும் சொல்றேன், இந்த யூடியூப்பை 1க்கு 2 தடவை கடைசி வரை நீங்கள் பாருங்கள். நான் வந்து மார்க்கெட்டிங்காக பேசவில்லை. நான் சொல்றது இளம் மாணவருடைய மருத்துவ கனவை நிறைவேற்றுவதற்காக நான் இதை கொடுக்கிறேன். மார்க் குறைஞ்சிட்டு நீங்க கவலைப்படாதீங்க. யூ ஹாவ் ஒன் மோர் ஸ்கோப். உங்களது தேவைகள் ஏதாவது இருக்குமானால் எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல சாட் பண்ணலாம். கால் பண்ண வேண்டாம், சாட் பண்ணுங்க, உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கிறோம். தேங்க்யூ சோ மச்.